பேரன் போன்ற சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைக்கி தகவல் பெறும் உரிமை சட்டத்தை குறித்து தான் பேச போகிறோம். அதில் 31 பிரிவு இருந்தாலும் அதில் குறிப்பாக செக்ஷன் 4, அதாவது பிரிவு 4 அரசாங்க பொது நிறுவனங்கள், அதாவது பொது அதிகார அமைப்புகள், மத்திய மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள், ஒவ்வொரு அலுவலகங்களில் நடைபெறக்கூடிய பணிகள் சம்பந்தமாகவும் செயல்பாடுகள் சம்பந்தமாகவும் தாமாகவே அந்த அலுவலகங்கள் முன் தகவல்களை செக்ஷன் 4 கீழே வெளியிட்டுட்டாங்க, பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிட்டுட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்கு போய் சேர்ந்துடும். குறிப்பாக நம்ம இந்த சட்டத்தை இயற்றின சேர்மன், முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர் திரு சுதர்சன் நாச்சியப்பன் அவர்களை சந்தித்து பேசும்போது அவங்க இதை தான் சொன்னாங்க. இந்த செக்ஷன் 4 கொண்டு வந்த நோக்கமே என்னென்னா, ஆர்டிஏ மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான். ஆர்டிஏ பயன்படுத்தக்கூடாதுங்கிற நோக்கத்தில் அந்த செக்ஷன் 4 கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே இப்போ ஒரு அரசு அலுவலகம் இருக்குதுன்னு வைங்களேன், இப்போ ஒரு பிடிஓ அலுவலகம் இருக்குது. அந்த பிடிஓ அலுவலகத்தில் எத்தனை பேர் பணி செய்கிறாங்க, அவங்களுடைய சம்பள விவரங்கள் என்ன, கடைநிலையிலேருந்து முதுநிலை வரைக்கும் எத்தனை அலுவலர் இருக்காங்க, எந்தெந்த பணிகளுக்காக எந்தெந்த அலுவலர்களை தொடர்பு கொள்ளலாம், கடந்த ஒரு வருஷத்தில் இந்த பிடிஓ அலுவலகத்தில் என்னென்ன பணிகள் நடைபெற்றது, இத்தனை வேலைகள் நடைபெற்று முடிந்திருக்கு அப்படிங்கிறது ஆண்டு அறிக்கையாக, அதாவது இப்போ 2024-25 ஆண்டு அறிக்கை இருக்குல்ல, இதை இந்த ஆண்டு அறிக்கையை அவங்களுடைய சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகத்துடைய இணையதளங்களையோ அல்லது அந்த இணையவெளி பராமரிக்காத கோப்புகளாக இருந்துச்சுன்னா அதை வெளிப்படைத்தன்மையாகவே அரசு அலுவலகங்களை மக்களுடைய பார்வைக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக வெளியிட்டுட்டாங்க. அப்படின்னா உண்மையிலே இந்த பிடிஓ அலுவலகம் இப்படி தான் அப்படிங்கிறத அழகாக மக்கள் தெரிந்து கொண்டு அங்கு நமக்கான தேவைகள் என்ன இருக்கோ அதை அழகாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சுமைகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த செக்ஷன் 4 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளும் சொல்கிறோம். அதை செஞ்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய வேண்டுதலாக இருக்குது. செஞ்சுட்டாங்க. ஸோ அதற்கான அறிவிப்பு வந்திருக்கு. அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். குறிப்பாகவே பார்த்திங்கன்னா இந்த 4 என்ன நோக்கம்னா, மக்களுக்கிட்டேருந்து பெறக்கூடிய வரி பணத்தில் மக்களுக்காகவே பணி செய்யக்கூடிய அரசு இல்லையா. ஒவ்வொரு துறை இருக்குது. இப்போ பதிவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, இப்படி பல துறைகள் இருக்குது. ஊரகம் ப்ளஸ் நகரம், இந்த 2 பகுதியில் நிறைய மத்திய மாநில அரசுகள் டையப்புள்ள நிறைய துறைகள் இருக்குது. இந்த துறைகளுக்கு இன்றைக்கி இணையதளங்கள் நிறைய உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்ம இணையதளத்தை கூட அவ்வப்போது நம்ம சேனலில் ஒவ்வொரு இணையதளம் சார்ந்த விஷயங்களையும் பதிவு செய்கிறோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இணையதளத்தில் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணணும். ஆனால் நிறைய இன்றைக்கி அப்டேட் பண்ணாமல் வச்சுட்ருக்குறாங்க. அதனால் அந்த 4 கரெக்டாக கடைபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இணையதளத்திலே அத்தனை தகவல்களை வெளியிட்டாலே போதுமானது தான். இப்போ கிராம ஊராட்சிக்காண்டி ஒரு இணையதளம் இருக்குது, கிராம ஸ்வராஜ் வெப்சைட் இருக்குன்னா அதில் ஒரு கிராம ஊராட்சியோட நிர்வாகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விவரங்களையும் நம்ம பார்த்துக்க முடியலையா. அதுபோல் ஒரு கிராம ஊராட்சி, அந்தந்த கிராம ஊராட்சி மட்டும் இல்லை, இப்போ அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா அலுவலகங்களும், எல்லா அலுவலகத்துடைய டிரான்ஸ்பரன்சி, ஊழலற்ற தன்மை, இது எல்லாத்தையும் வெளியில் மக்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் போயிடும். ஸோ அதைத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நம்ம கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி மதுரை தமுக்க மைதானத்தில் தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கத்தின் சார்பாக ஒரு மாபெரும் ஆர்டி ஆர்வலர் மாநாடு நடத்தினோம். 3500க்கு மேலே கலந்துக்கிட்டு இருந்தீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய 5000 மனுக்களுக்கு மொத்தமாக நம்ம எழுதணும். அதில் நம்ம 20 தீர்மானங்களை வாச்சிருந்தோம். அந்த தீர்மானத்தில் முக்கியமாக அந்த 3வது தீர்மானமாக இந்த செக்ஷன் 4 இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். உண்மையில் நம்ம அன்றைக்கி சொன்னதன் அடிப்படையில் அப்போவே, அதாவது அந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதியே மனிதவள மேலாண்மைத்துறை மூலம் ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் 4 எல்லாருமே இணையதளத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி அதை சரியாக கவனித்து மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையை நீங்கள் அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கை பாஸ் ஆகிருக்கு. அந்த சுற்றறிக்கை எதை பேஸ் பண்ணி வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 15/4/2013 ஒரு 2 பேர் கொண்ட ஒரு குழு. அந்த குழுவோட தலைவர்கள் 2 பேர் யார் அப்படின்னா, திரு அன்சாரி அவர்களும் திரு திவாரி அவர்களும் 2 பேரும் சேர்ந்து அந்த குழு ஒரு 5 பாயிண்ட்டை வடிவமைச்சு மத்திய, அதாவது தகவல் ஆணையம் வெளியிட்டிருந்தாங்க, மத்திய தகவல் ஆணையம் சார்பாக. அதில் சொல்லியிருந்த ஒரு 5 பாயிண்ட்டு, அந்த 5 பாயிண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அறிவிப்பை பேஸ் பண்ணி இந்த கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி நம்ம தமிழக அரசு மனிதவள மேலாண்மைத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த சுற்றறிக்கையை பாஸ் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, முதல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தலாம். பாயிண்ட் 1 என்ன அப்படின்னு கேட்டால், அனைத்து விவரம். இப்போ ஒரு நிர்வாகம் தொடர்பான அனைத்து தகவல்களையுமே நீங்கள் செக்ஷன் 4 வெளியிட்டுருங்க, அதில் ஒன்றை கூட நீங்கள் மறைக்க வேண்டாம்.
இப்போ ரீசெண்டாக பல இணையதளங்களை வந்து நான் கவனிக்கும்போது இப்போ இந்த பேரூராட்சி சம்மந்தமான இணையதளங்களை கவனித்தேன். அதில் பார்த்திங்கன்னா அதில் இந்த நியூ அப்டேட்ஸ்லாம் இல்லவே இல்லை. அதில் 2023, 24 சம்மந்தமாக இருக்குது. அதுபோல் லேட்டஸ்ட் தகவல்கள்லாம் எதையுமே காணோம், அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டையும் பார்க்கும்போது இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் அதை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இப்படி நிறைய இணையதளங்களை நம்மளால் சொல்ல முடியும். அதில் வகை மாற்றம் பண்ணாமலே, அதை சேஞ்ச் பண்ணாமலே, அப்டேட் பண்ணாமலே அதை அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அனைத்து விவரங்களையுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியாக ஓப்பனாக வந்து பொதுமக்கள் பார்க்கும் வகையில் அதை செஞ்சிடணும். அப்படிங்கிறத வந்து இந்த இருவர் கொண்ட குழு வந்து ஃபஸ்ட்டாக வந்து பரிந்துரை செய்தது என்னென்னா, அனைத்து விவரங்களையுமே செக்ஷன் 4 கீழே நீங்கள் தாமாக முன் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்டிஐ குறித்ததான வெளிப்படைத்தன்மை. இப்போ ஊரக வளர்ச்சித்துறை இருக்குது அப்படின்னா, இந்த ஊரக வளர்ச்சித்துறையோட இணையதளம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இணையதளத்தில் இந்த ஆர்டிஐ சம்மந்தமான என்னென்ன தகவல்களை இந்த ஊரக வளர்ச்சித்துறையில் கேட்கலாம் அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அதில் கொஞ்சம் கூட தங்குதடை இல்லாமல் இந்த செக்ஷன் 4 மூலம் என்னென்னத்தை நீங்கள் வெளியிட முடியுமோ அத்தனையும் வந்து நீங்கள் வெளியிட்டு இந்த ஆர்டிஐக்கான அத்தனை சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ளும் விதமாக நீங்கள் என்ன செய்யணும்னா அதையும் நீங்கள் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, சமூக ஆர்வலர் மத்தியிலையும் சரி, ஆர்டிஐ ஆக்டிவிட்டிஸ் மத்தியிலையும் சரி, பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, இந்த மனு செய்கிற விஷயங்கள் குறையும். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு தகவல் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் போய் இந்த வெப்சைட்டை போய் பாருங்கள். இப்போ ராமநாதபுரம் மாவட்ட தகவல் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இந்தாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த மாவட்டத்தில் இந்த தளத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட அரசாணையோ இல்லை ரீசெண்டாக உங்களுக்கான தொடர்பான திட்டங்களோ இதெல்லாம் நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து செக்ஷன் 4 கீழே உடனே அப்டேட் பண்ணுறாங்க. அதனால் இதை பார்த்துக்குங்க அப்படின்னு நம்ம அவேர்னஸ் பண்ணும்போது மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, மனு பண்ணி இந்த தகவலை தெரிந்து கொள்வதை நிறுத்திட்டு இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். அப்படிங்கிற போது மனு செய்கிற விஷயங்கள் ஆர்டிஐ மனுக்களுடைய வருகை என்பது மிகவும் ரொம்ப குறைவாக இருக்கும். அது குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது வந்து ஒரு துறையில் வந்து ஆர்டிஐக்கு வந்து பதில் கொடுக்கறது தாமதமாகுது, அதை வேலை செய்கிறக்கு ஆட்கள் இல்லைன்னா உடனே அதற்கான ஆட்களை வந்து சேர்க்கிறத வந்து உடனே நீங்கள் வந்து செய்யணும். அந்த சேர்க்கிற விவரங்களை, அதாவது பிஐஓ வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க இல்லை இந்த துறைகளுக்கு ஆட்கள் வந்து மாற்றம் பண்ணியிருக்கோம் இப்படிங்கிற விவரங்களை அவங்களுடைய தொடர்பு சம்மந்தமான விஷயங்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க, செக்ஷன் 4 கீழே நீங்கள் வெளியிட்டுருங்க அப்படிங்கிறதையும் பாயிண்ட் 4 வந்து சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் என்ன அப்படின்னா 5 என்ன அப்படின்னா, அந்த துறை சார்ந்த ஆவணங்கள், அதாவது இந்த அலுவலகத்தில் என்னென்ன மாதிரி ஆவணங்கள் நீங்கள் எல்லாம் பராமரிக்கிறீங்களோ அதெல்லாம் பொதுமக்களுடைய பார்வைக்கு ஓப்பன் டாக்கில் நீங்கள் வெளியிடக்கூடிய அளவுக்கு செக்ஷன் 4 பயன்படுத்தி நீங்கள் என்ன செஞ்சுங்க, வெளியிட்டுருங்க. அந்த ஆவணங்கள் ஒன்றுமே தரவுகள் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ரீசெண்டாக அந்த பேரூராட்சி இணையதளத்தை போய் பார்க்கும்போது அதில் பார்த்திங்கன்னா 2024-25க்கான கொள்கை விளக்க குறிப்போ இல்லை 2024-25க்கான இந்த குடிமக்கள் சாசனமோ இல்லை, அதில் பழைய நிகழ்வுகள் தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ புதிய திட்டங்கள் ஏதாவது நம்ம உள்ளே போய் பார்க்க முடியுதுன்னா பார்க்க முடியல. அப்போ இந்த மாதிரிலாம் இல்லாமல் அரசாங்கம் என்னென்ன ஆவணங்களை உடனே வந்து கொடுக்குறாங்களோ அந்த ஆவணங்களை எல்லாம் நீங்கள் இந்த 4 கீழே செக்ஷன் 4 கீழே இணையதளங்கள்லையோ அல்லது வந்து அலுவலகங்களையோ நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா அதை வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு ஓப்பன் டாக்கில் டிரான்ஸ்பரன்சியாக நீங்கள் வந்து வெளியிட்டணும். எந்த ஆவணமும் குறைபாடு இருக்குன்னு யாரும் சொல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்குங்கன்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு 5 பாயிண்ட்டை மேற்கோள் காட்டி நம்முடைய அதாவது மத்திய தகவல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 ஆணையர்கள் குழுவாக சேர்ந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி மனிதவள மேலாண்மை துறை தமிழ்நாடு அரசு வந்து செக்ஷன் 4 இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை 2 அறிவிப்புமே நம்ம வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், உறவுகள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னொரு முறை நீங்கள் இணையதளத்தை எந்த இணையதளத்தில் பயன்படுத்தினாலும் நீங்கள் போய் முதல்ல செக் பண்ணி பாருங்கள். அந்த இணையதளத்தில் அப்டேட் இல்லைன்னா இந்த காப்பியை நீங்கள் வந்து மனுவாக வந்து தயாரி பண்ணி அவங்களுடைய மெயிலுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா பதிவஞ்சலில் கூட வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வெப்சைட்டில் டிரான்ஸ்பரன்சி கிடையாது, ஊழலற்ற வெளிப்படைத்தன்மை இல்லை, இதில் என்னென்ன ஆவணங்கள்லாம் எதுவுமே இல்லை, தரவுகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது செக்ஷன் 4 கீழே நீங்கள் தாமாக முன் வந்து வெளியிட்டுருங்க அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை சொல்லும்போது அந்த விஷயம் வந்து தானாக நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.